வெல்கம் டு கேமிங் விஷ்ணு. நம்ம என்ன மைண்ட் கிராஃப்ட் இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சர்வர் க்ரியேட் பண்ணிக்குவோம். இந்த சர்வர் பேர் என்னதுன்னா சங்கி மங்கி. ஓகே கைஸ், இந்த பேர். அடுத்து நான் இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒபிட்டோ ஸ்கின்ல இருக்கேன். என் அண்ணன் வந்து இட்டாச்சி ஸ்கின்ல இருக்கான். ஓகே, யார் யாருக்கு ஒபிட்டோ பிடிக்குமா ஒரு லைக்கை போட்டுக்கோங்க கைஸ். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோமா சர்வரை? ஓகே, அவங்களுக்கு போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம உடனே நம்மளுக்கு தேவையான பொருட்கள்லாம் ஏற்கனவே எடுத்து வச்சுக்கிட்டேன். 3 உட்டு, அதுக்கப்புறம் 3 சீப்போட உள்ளே எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ கிராஃப்டிங் டேபிள் செஞ்சு ஓகே, கிராஃப்டிங் டேபிள் செஞ்சாச்சு. இப்போ நம்ம அண்ணன் வந்து வீடு கட்ட போகிறோம். நம்ம அண்ணனுக்கு பக்கத்தில் நாமளும் ஒரு வீடு கட்டிட்டோம். அவசர உதவிக்கு தேவைப்படும்ல. ஓகே, கொஞ்சம் உட்டை கட் பண்ணிவிட்டு நம்ம வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம் கைஸ். வாங்க போகலாம். ஓகே, நம்ம அண்ணனும் மேலே தான் கட்டுறோம், ஆனால் நாமளும் மேலேயே போயிடலாம். ஓகே, போயிட்டு இருக்கு. இந்த சர்வருக்கு நீங்களும் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கைஸ், நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இதோட போர்ட் அட்ரஸ் எல்லாம் போடுறேன். நீங்கள் அது மைண்ட் கிராஃப்டில் போட்டு எங்கள் கூட ஜாயின் பண்ணி ஃபன் பண்ணிவிட்டு விளையாடுங்க கைஸ். ஓகே, பெட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, பெட்டு எங்கே போட்டுடலாம். இப்போதைக்கு இதுதான் நம்மளோட இடம். ஓகே, அவன் வீடு கட்டிகிட்டு இருக்கான், நம்மளும் கட்ட ஆரம்பிச்சிடும். ஓகே, இந்த உட்டெல்லாம் எடுத்து போடுறோம். ஓகே, ஒரு 17 இது வந்துருச்சு உட்டு. இப்போ அதை வச்சு வீடு கட்ட ஆரம்பிச்சிருவோம். கொஞ்சம் தூரத்துலேருந்தே கட்டுவோம். ஓகே, இப்படி போட்டு அதுக்கப்புறம் இங்கே இன்னொரு பிளாக் வைக்கணும். இங்கே ஒரு பிளாக், இங்கே பாருங்கள், நம்ம வீட்டுக்கு பின்னாடியே ஒரு பெரிய கேவ் இருக்குது. சூப்பர் தான். நம்ம மைனிங் போய் ஜாலியாக இருக்கலாம். அயன்லாம் நம்ம கழிப்போம். ஓகே, நான் இதோட இந்த வேர்ல்டில் 2 மைனை பார்த்துட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும் போதே அங்கே ஒரு மைனிங் பார்த்தேன். அடுத்து இங்கேயும் ஒன்று பார்க்குறேன். சரி, உட்டு தீர்ந்துருச்சு. உட்டை போய் கட் பண்ணி எடுத்துப்போம். ஓகே கைஸ், கட் பண்ணிவிட்டு கூப்பிட்றேன். ஓகே கைஸ், பாதி கட்டியாச்சு. சாயந்தரம் ஆயிடுச்சு, தூங்கிடலாம். என்ன தூங்க முடியல? கொஞ்ச நேரம் ஆகணுமா? இங்கே பாருங்கள் கைஸ், இந்த கிராஃப்டிங் டேபிளும் இது முன்னாடியே இருக்குது. அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். ஓகே, தூங்கிடலாம். இப்போ நம்ம அண்ணனும் தூங்கினா தான் நம்மளால தூங்க முடியும். ஏன்னா 2 பிளேயர்ஸ் தூங்கினதான். ஓகே, சீக்கிரம் தூங்குவானான்னு தெரியல. ஓகே கைஸ், இப்போ நம்ம இன்னும் கட்ட வேண்டிய வேலைலாம் இருக்குது. இன்னும் எங்களை விட்டு போடணும். ஓகே, விட்டு இருக்கு. ஓகே கைஸ், போடலாம். போட்டுகிட்டே இருக்கும். நம்ம வீடு வந்து இப்போதைக்கு சுமாராக தான் கட்ட போகிறோம். ரொம்ப நேரம் எடுத்து டைம் எடுத்து இந்த மாதிரிலாம் தேவையில்லை. இப்போதைக்கு ஒரு சிம்பிளான வீடு போதும் நம்மளுக்கு. ஓகே, இந்த கோழி அடித்து ஃபுட் எடுத்துக்கலாம். ரொம்ப பாவமாக இருக்குது இந்த கோழியை பார்க்குறதுக்கு. சரி, உட்டை கட் பண்ணலாமா? கட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, நம்மளுக்கு ஒரு கொஞ்சம் உட்டி கடிச்சாலே போதும், கட்டிடலாம். ஓகே, கட் பண்ணுறோம். சீக்கிரம் கட் பண்ணி எடுத்துடணும். ஓகே, கட் பண்ணியாச்சு. இப்போ போய் கிராஃப்டிங் டேபிளில் போட்டு நம்ம வீடு கட்டிட்டு பண்ணிட்டோம். இங்கே பாருங்க, நம்ம அண்ணாலும் எவ்வளோ சீக்கிரமாக வீடு கட்டிட்டோம். நாமளும் கட்டணும். ஓகே, வாங்க கட்டலாம். இங்கே ஒரு பிளாக் வைக்கணும். ஓகே, உட்டை கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே, 20 உட்டு கிடச்சிருக்கு. இதை வச்சு கட்டி முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா தெரியாமல் அங்கே வச்சுக்கிட்டே. சரி, எடுத்துக்கலாம், விடுங்க. இப்போ நம்ம சேர்க்க போகிறோம், அவ்வளோதான். நம்ம அண்ணன் எங்கேயோ போகிறான் போலையே. எனக்கு தெரிஞ்ச மைனிங்க்கு தான் போகணும். ஓகே, கட்டலாம் வாங்க. ஓகே, நம்ம கோழியை போட்டுனா வேலை முடிஞ்சிச்சு. இந்த அக்கேசியா உட்லேருந்து அடுத்து நம்ம ஸ்டோனுக்கு அப்படியே மாற்றி கட்டிடலாம். இதே ஸ்ட்ரக்சரில். ஓகே, இந்த உட்டை உடைச்சாச்சு. ஒன்று நம்மளுக்கு உட்டு தேவைப்படுது கைஸ். முன்னாடியே இருக்குது இந்த கிராஃப்டிங் டேபிள்.
இந்த பெட்டையும் எடுத்து அப்புறம் போட்டுக்கலாம். ஓகே, இங்கே ஒரு பிளாக் வச்சிடலாம். ஓகே, இப்போ போகலாம். ஓகே, விட்டா கட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், முன்ன கட்டின இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிடுங்க. நம்ம வீடை முழுசாக கட்டி முடிச்சிட்டோம். அடுத்த மாதிரி என்ன கைஸ் இப்படி வந்து விழுந்துட்டு நீ பாதி ஆர்ட்டு குறைஞ்சிருச்சு. ஓகே, தெரியாமல் தான் விழுந்தேன். ஓகே, நம்மகிட்ட பிகேக்ஸ் இருக்குது. ஸ்டோன் நல்லா கலெக்ட் பண்ணிப்போம், தேவைப்படும். அப்பயே நினச்சி எங்கள் அண்ணா வந்து அந்த பக்கம் மைனிங்க்கு போயிட்டானா. நாம் தான் இங்கே வந்து அங்கே போனால் ஐயனாவது கிடச்சிருக்கோம். சரி விடுங்க, நம்ம கிடைக்கிறத வச்சு மைண்ட் பண்ணலாம். ஓகே, இந்த பக்கம் ஃபுல்லாக எடுத்துடலாம். அடுத்து இங்கே கோல் ஐயன் ஏதாவது கிடச்சிச்சுன்னா எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஐயன் கிடைக்கிறதுக்கு அவ்வளோ வாய்ப்பு இல்லை. காப்பர் இருக்குது, காப்பரையாவது மைண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அங்கே ஒரு கோலை பார்த்தா அதையும் போய் மைண்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கல்லை மட்டும் எடுத்துக்கலாம், காபிள் ஸ்டோன். ஓகே, அந்த காப்பரை எடுக்கணும். இந்த டேரக்டெல்லாம் உடச்சிப்போம், ஏன்னா மேலே ஏறுறதுக்கு டேரக்ட் தேவைப்படும். ஓகே, இந்த காப்பர் எடுக்க வேண்டியது. இந்த காப்பர் பிளாக்கால் என்ன யூஸ்ன்னு தான் தெரியல. விட்டு பொறிக்கும் இதெல்லாம் வெளியே போட்டு என்னங்க இந்த பக்கத்தை வழி போகுது. சரி, நம்ம போய் கோல் எடுத்துட்டு மேலே போயிடலாம். இந்த பக்கம் இருட்டாகவே இருக்குது. ஜாம்பிக்கான வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? சீக்கிரமாக கோல் எடுத்துகிட்டு ஓடிட வேண்டியதுதான். மேலே இருக்கு கோல். ஓகே, எடுத்துக்கலாம். கோலை ஃபுல்லாக எடுத்துக்கலாம். என்னங்க நம்ம இன்னும் வெளியே போயிட்டான் போலி கேமை விட்டு. ஓகே, மேலே போக வேண்டியது. இன்னும் மேலே போனால் சாயந்தரம் ஜாம்பிங்கெல்லாம் வந்துடும். டேரக்டெல்லாம் எடுத்து ஓகே, மேலே ஏறலாம். டேரக்ட் வச்சு தான் ஏறணும். இது 12 டேரக்ட் கிடச்சிருக்கு. இன்னும் நேரம் விழுந்திருப்பேன், நம்ம குமிச்சிட்டே வைக்கலாம். நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ் விழுந்திருப்பேன். ஓகே கோஸ், இது என்னது வித்தியாசமான ஜந்துவாக இருக்கு. ஓகே, அடுத்த நாளைக்கு அந்த கேவுக்கு போகலாம். ஓகே, நம்ம வீட்டுக்கு முதல்ல போகலாம். இங்கே பாருங்க, அங்கே ஒரு கேவ் இருக்குல்ல, அதுக்கு நாளைக்கு போகலாம். அதெல்லாம் காட்டணும். அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய கேவு. அதில் போனால் நிறைய ஐயன் அதெல்லாம் கிடைக்கும். ஓகே, சாயந்தரம் வச்சு கிளம்பலாம். ஓகே, என்னால் ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நினைக்கிறேன் தூங்கலாம். தூங்க முடியல. காபிள்ஸ்டோனை வச்சு இதை செஞ்சு குச்சி வேணுமா, அது அப்புறமா செஞ்சுக்கலாம்.
ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் காய்ஸ், பாய்.